Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரீடிங். ஸோ இந்த வரக்கூடிய நெக்ஸ்ட் 7 days, நெக்ஸ்ட் கம்மிங் வீக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ஹார்ட், ஓகேங்களா, இந்த ஹார்ட். பைல் நம்பர் 2 இந்த குட்டி டாய், ஓகே. பைல் நம்பர் 3 இந்த ரெட் கலர் ஹார்டின். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பைல் சூஸிங் வரப்போ உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் மனசுக்கு உங்களோட இன்ட்யூஷன் சொல்லுள்ள உங்கள் உள்ளுணர்வு, ஓகே பைல் நம்பர் 2 இல்லை 1 சூஸ் பண்ணலாம், அதுபடியும் கூட நீங்கள் வந்துட்டு போகலாம். ஓகே, எஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ த நெக்ஸ்ட் 7 days எப்படி இருக்க போகுது. Pile number 1. So the next 7 days this week. Okay, got inner cosmos. One more. ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆஃப் ஹீலிங் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு விஷயத்துக்கு காயப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும், சரிங்களா. யாரோ ஒருத்தவங்க திடீர்னு ஒரு அன்பை வெளிப்படுத்துவாங்க, ரேண்டம்லி, லைக் ஒரு அவங்க மனசில் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அது யார் வேணா இருக்கலாம், சரிங்களா. அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு 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 நம்பிக்கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. அந்த ஒரு வார்த்தை, ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு வார்த்தை, ஒரு அன்பான ஒரு பேச்சு, இது கண்டிப்பா வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த வாரம், சரிங்களா. அண்ட் ஆல்சோ வந்துட்டு மோர் ஆஃப் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கெரியர், ஃபியூச்சர், இட்ஸ் ஓகே. பட் வந்துட்டு உங்களுக்கு ஹீலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சில பேர் டெம்பிள், கோயிலுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் இல்லை பிளானிங் வந்துட்டு இருக்கும். அண்ட் கண்டிப்பாக ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த என்ன சொல்றது, ஃபோக்கஸ் மோர் ஆன் லவ் அப்படிங்கிறது செல்ஃப் லவ். சரி, நீங்கள் வந்து உங்களோட யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு சில பேர் உங்களோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணலாம், பேச ட்ரை பண்ணலாம். பட் நீங்க எங்கேயோ பவுண்டரி போட்டிருக்கீங்களோ. பிகாஸ் ஐ திங்க் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், மறுபடியும் காயப்படக்கூடாது, மறுபடியும் ஏமாறக்கூடாது. இந்த 3 விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு எல்லா தடைகளையும் கொண்டு வருது. ரேண்டம்லி ஒரு சில பேர் உங்ககிட்ட பாசமா பேசணும்னு நினைச்சா கூட நீங்க தடுக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வேண்டாம். அண்ட் அது உங்களுக்கு தெரிய வரும், ஒரு நேரடியாங்கிறத தாண்டி மறைமுகமா கூட வந்துட்டு உங்க சைட்ல இந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிய வரும் இந்த வாரம். ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட், ஒரு ஆறுதல். எஸ், ட்வின் ஃப்ளேம், ஹார்ட். ஓகே, ஸோ ஒரு சில ரிலேஷன்ஷிப் மேபி ஐ திங்க் ட்வின் ஃப்ளேம்ல இருக்கலாம், ஓகேங்களா. நீங்க ஒரு சில பேர் வந்துட்டு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியில இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது தட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இந்த வாரம் கொஞ்சம் பீக்கா இருக்கும். லைக் இன்டென்ஸ் லவ், இன்டென்ஸான ஒரு ரொம்ப அதிகமான ஒரு லவ் தேவைப்படுது. அண்ட் அதிகமான ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுது. அது வந்து கொஞ்சம் அது உங்க மனசுக்குள்ளார அந்த ஒரு விஷயம் இருக்கும் ஒரு சில பேருக்கு.
லைக் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி அண்ட் ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து எதிர்பார்ப்புகள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவைகள் அப்படிங்கிற மாதிரி போகும். எனக்கு இது கண்டிப்பா தேவை, இந்த நபர்கிட்ட இருந்து எனக்கு இந்த ஒரு அட்டென்ஷன் தேவைதான் அப்படின்ற ஒரு அழுத்தங்கள் வந்துட்டு அதிகமா தெரியுது. அது இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ சி your heart knows the truth or you're overthinking a situation. Trust the wisdom of your heart. It will lead you to the most authentic decision. Absolutely. See, உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்க மனசு கரெக்டான ஒரு பாத்தை கைட் பண்ணும். நீங்க ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஓவர் திங்கிங் பண்றீங்க, ஓகேங்களா? ரொம்ப ஓவரா வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் வந்து கெரியர்லாம் கிடையாது, எஸ்பெஷலி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர்றப்போ, உறவுகள் அப்படின்னு வர்றப்போ, அது எந்த உறவா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயம்னாலும் பயங்கரமா யோசிக்கக்கூடிய நபர் தான் நீங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஏன் இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஓவர் திங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களாவே அந்த நபர் இப்படிதான் அவங்கள பத்தி முடிவு பண்ணி வச்சிருக்காங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த நபரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோபம், சம்டைம்ஸ் கிரட்ஜஸ், அது எல்லாமே அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுடைய மனசை தான் வந்து பாதிக்கும், நீங்க யோசிக்கிறது எல்லாமே. ஓகேவா? பட் ஆனா ஒரு தள்ளி நின்று இந்த ஒரு வாரம் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, என்ன ஒரு விஷயம் நீங்க வந்து ஓவர் திங்கிங் பண்றீங்களோ, ரொம்ப யோசிக்கிறீங்களோ, எந்த ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறீங்களோ, கற்பனைகள் வருதோ, அதை கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கன்னு தான் சொல்றாங்க. ஒரு க்ளோஸா வச்சு பார்க்காம டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர், அந்த சூழ்நிலை வந்துட்டு உங்களுக்கானது கிடையாது. அந்த நபருடைய ஒரு ஜென்ரலான கேரக்டரே அப்படியா தான் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் நடந்துக்கக்கூடிய கேரக்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு சில விஷயங்களை பாருங்க. அண்ட் ஆல்சோ ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும் இந்த ஒரு வாரம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது வந்து பார்த்துக்கோங்க, கண்ட்ரோல். ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 1க்கு உங்களுக்கு ஹார்ட்டுக்கு தகுந்த மாதிரி மோர் ஆஃப் லவ், ரிலேஷன்ஷிப் அதுதான் வந்து அதிகமாக வருது. ஓகே, one more Ace of Cups, beautiful. Okay, pile number 1. சரி, ரொம்ப ரிலேஷன்ஷிப் ஆர் ஒரு எஃபோர்ட்ல கிவ் அண்ட் டேக் இஸ் இம்பார்ட்டன்ட். எய்தர் நீங்களோ இல்லை உங்க பார்ட்னரோ ஒருத்தர் மட்டுமே இந்த விஷயத்தை கொண்டு போறீங்க, ஒரு விஷயம் செய்யறதுல ஒருத்தர் மட்டுமே கொண்டு போறீங்க அப்படின்னா பாரங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டைம்ல எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு ஹெல்ப் வந்துட்டு கிடைக்கும். சரியா? ஒரு அட்வைஸ் வந்து கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை வந்துட்டு கிடைக்கும், எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ அட்ராக்ட் பியூட்டிஃபுல் சோல் அப்படிங்கறத டைப் பண்ணி, அவர் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 இந்த பியூட்டிஃபுல் லாஃபிங் பொம்மை. ஓகே, ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பைல் நம்பர் 2. Okay, so struggle and also limiting beliefs. See, more of pile number 2க்கு வந்துட்டு இந்த வாரமான பேசிக் ஒரு மோஸ்ட் சேலஞ்ச் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா மைண்ட். ஹவ் யூ திங்க், எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி வந்துட்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்க, அண்ட் வாட் ஆர் ஆல் தி லிமிட்டிங் பிலீவ்ஸ். இது எல்லாமே தான் வந்துட்டு மோஸ்ட்லி பைல் நம்பர் 2க்கு இந்த ஒரு வாரம் கொஞ்சம்
நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஒரு கீ ரோல் பிளே பண்ண காத்திருக்கு இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 2 வந்துட்டு இன்னும் ஒன்ஸ் அகெயின் நீங்க வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்தால் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சாதிக்கணும் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது இல்லையா? ரிஸ்க் எடுக்க நினைக்கிறீங்க, பட் அந்த ரிஸ்க்லயுமே ஒரு டவுட் வருது உங்களுக்கு. இப்போ பீப்புள் மேல ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வருது. ஒரு வேலையை ஒருத்தவங்களை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னா அதுலயுமே நம்பிக்கை வந்துட்டு வரல, 1000 டவுட் வருது. அவங்களுக்காக அந்த உதவி செய்யறவங்களவே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். ஸோ பிகாஸ் பாஸ்ட்ல இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய ஏமாந்துருக்கலாம், அதனுடைய தாக்கம் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அதுவே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு தடங்கள் முயற்சி, ஐ மீன் லைஃப்ல முன்னுக்கு வர்றதுல ரிஸ்க் எடுக்கிறதுல ஒரு தடங்களையுமே சேர்த்து காமிக்குது. ஸோ அது கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, வின்னிங் மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, டைவர்ஷன்ஸ் வரலாம் இந்த ஒரு வாரம். வந்து நிறைய வேலைகள்ல இருந்து உங்களோட கோல்ல இருந்து டைவர்ஷன்ஸ் நிறைய வரும். சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் வரும். டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனையா இருக்கும், டைமே கிடைக்காது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். பட் ஸ்டே ஸ்ட்ராங். ஸ்ட்ரென்த் இப்போதான் ஸ்டே ஸ்ட்ராங்னா உடனே ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. வெரி குட். யூ ஸ்ட்ராங்கர் தேன் யூ ரியலைஸ். பேஷன்ஸ். ஓகே, சரி, எனக்கு இதுல ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா வருது? உங்களுடைய பொறுமை தான் வந்துட்டு உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம். உங்களோட தைரியம், கான்ஃபிடென்ட் எல்லாமே உங்களோட பேஷன்ஸ்ல இருந்து தான் வரும், பொறுமையில. சி, ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டைம் இந்த ஒரு பிளேஸ்ல வருது, மென்டல், மைண்ட், இமோஷன்ஸ். சரிங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பைல் நம்பர் 2 வந்து பார்க்கறப்போ கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பொறுமை இல்லாத மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு பரபரப்பு தெரியுது. ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்களை செய்யறீங்க. சி, இது வந்து ஜென்ரலி வருது. இட்ஸ் நாட் லைக் இப்போ ரிலேஷன்ஷிப் இல்லை கெரியருங்கிற பர்டிகுலர் இதை தாண்டி ஜென்ரலாகவே அந்த ஒரு வேகம் வேணும்னு தெரியுது. பட் பொறுமை இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த வீக் வந்துட்டு ஒரு சில பேர் உங்களுக்கு பிடிக்காத நபராக கூட இருப்பாங்க, அவங்கள ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். ஸோ தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கன்றதும் ஒரு மெசேஜ் வரும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 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 மெசேஜ் என்ன தெரியுமா? அண்ட் ஆல்சோ இது ஒரு மோட்டிவேஷன் கூட நான் சொல்லுவேன். யூ ஆர் த கிங், யூ ஆர் த குவீன் அப்படிங்கிறது அந்த நினப்பு வரணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குட் லக் ஷாம். இதுதான் மற்றவங்களோட ஐடியாஸ், ஒப்பீனியனை ஓவரா கேட்கிற நபரா பைல் நம்பர் 2 கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த ஒரு வாரம். எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம்னு கூட கிடையாது, இனிமேல் வரக்கூடிய நாட்கள்னு கூட நான் சொல்லுவேன். மற்றவங்களோட ஒப்பீனியன், ஐடியாஸ் சும்மா கேளுங்க. பட் ஆனா அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களோட ஓன் ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ டைம் இஸ் கரெக்ட். இந்த டைம் பீரியட் கொஞ்சம் நல்லா இருக்கு பைல் நம்பர் 2க்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு see, don't you dare lower your voice for anyone. Right? Strength. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரையாவது பார்த்து பயப்படுறீங்க, யாரையாவது எதிர்த்து குரல் கொடுக்கணும், ஆனால் எனக்கு வந்து வார்த்தைகளை வரமாட்டேங்குதுன்னு சொல்றீங்கன்னா நான் நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணணும். யாருக்காகவும் உங்களை நீங்க குறைச்சிக்காதீங்க. அது இந்த ஒரு வாரம் அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பி போல்ட். ஸோ பைல் நம்பர் 2 கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஆம் போல்ட், ஐ ப்ரொடெக்ட் மை செல்ஃப், ஐ ரேஸ் மை ஒப்பீனியன் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஹார்ட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, so this week pile number 3 எப்படி இருக்கு? Hidden desires, one more, unseen patterns.
இந்த ஒரு வாரம் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு சில தாட்ஸ் வரும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிமையாக இருக்கிற டைமில் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இவ்வளோ நாட்களாக என்ன மாதிரி யோசிச்சிங்களோ அதை தாண்டி வித்தியாசமாக யோசிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி உங்களை சார்ந்து இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களை பற்றிங்கிறது கிடையாது, உங்களை நீங்கள் எப்படி வந்து டெவலப் பண்ணணுங்கிறதுமே ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து வரும். சரியா? ஸோ வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் மோர் ஆஃப் செல்ஃப் லவ், மோர் ஆஃப் அந்த ஒரு நீங்கள் வந்து இந்த ஒரு வாரம் ஒரு சில பேரை உங்களை அறியாமே கம்பேர் பண்ணி உங்களை முன்னுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணங்களும் வரும். ஒரு பக்கம் கம்பேரிஷன் தப்புன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் அப்படின்னா தட் இஸ் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில விஷயங்கள் இன்ஃபேக்ட் உங்கள் மனசுக்குள்ளரையும் சரி ஒரு சில பேரோட மனசுக்குள்ளரையும் டீப் டவுன் என்ன இருக்குங்கிறது தெரிய வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சில பேர் நீங்கள் வந்து டைரக்டான ஆன்சர் எனக்கு கிடைக்கணும், இப்போ ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா அது எனக்கு நேரடியாக உடனுக்குடன் கிடைக்கணும்னா வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? சி உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு இஃப் யூ ஆர் இன் த ரைட் ட்ராக், கரெக்ட் ட்ராக்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டான ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். ஒரு சில பேருக்கு மறைமுகமான ஆன்சர் கிடைக்கும் ஆன்சர், பட் அது மறைமுகமாக கிடைக்கிறப்போ நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சொல்றது என்ன அப்படின்னா ஸ்டே இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். ஃபியூச்சரை நினைச்சு எதிர்காலத்தை நினைச்சு இல்லை பாஸ்ட்டை நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்கே மறைமுகமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு மெசேஜோ அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதத்தையோ எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க, எப்படி உங்களுக்கு புரியும். ஸ்டே இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நம்பிக்கை போற மாதிரி இருக்கிறதுக்கும் இட்ஸ் நாட் லைக் என்டையர் வீக்குமே என்டையர் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாமே அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இடப்பட்ட டைம்ல அந்த ஒரு பயம் உருவாக வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Gratitude, one more, spirit. Okay, beautiful. சரி, பயப்படாதீங்க. உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில விஷயங்களை தாண்டி வாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு சில பேர் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு, அவங்க வெளியே சொல்லலை பட் இருக்கு. ஸோ யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு தேம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்பிரிட்ஸோட மெசேஜஸ் கைடன்சஸ் வந்துட்டு நிறைய கிடைக்கும். சி ஃபெதர்ஸ் அதிகமாக பார்க்குறீங்க, ஒயிட் கலர்ஸோட கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லைனா வந்துட்டு சம்திங் உங்கள் மனசுக்கே தோணும் ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் ஒரு சைன் கொடுக்குது. லைக் ஐ எம் ப்ரொடெக்டிங் யூ, நான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்துட்டு கொடுக்குது. ஸோ நான் ஏன் வந்து முன்னாடி ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா பிகாஸ் இன்னும் உங்களுக்கு அந்த மெசேஜஸ் வர்றப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ ரேண்டமாக நிறைய ஃபெதர்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். ட்ராவல் பண்ணும்பொழுதும் சரி, வீட்டிலையும் சரி, இல்லை ஷாப்பிங் போகிற இடம் எங்கே வேணாலும் பார்த்துருக்கலாம். அது எல்லாம் உங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்கு தான் அது உங்கள் கண்ணில் படுது. ரைட்? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகேவா? பைல் நம்பர் 3க்கு ஸோ இந்த ஒரு வாரம் அந்த உணர்வு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். லைக் யூ ஆர் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது. உங்களோட ட்ரீம்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு அழகா சொல்லும். ரைட்? நைன் ஆஃப் கப்ஸ். ஸோ இதுலயும் கிராட்டிடியூட் தான் வருது. ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. ஐ டேக் திஸ். இங்கே பாருங்க, ரொமான்டிசைஸ் த ப்ரெசன்ட் மூமெண்ட் எவ்ரி சான்ஸ் யூ கெட். நான் என்ன ஒரு விஷயம் அந்த கார்ட்ஸுக்கு நான் ஒரு மெசேஜஸ் கொடுத்தனோ அதுதான் இங்கேயுமே அழகா வந்திருக்கு. ரைட்? நீங்க வந்து ஒரு இந்த ஒரு வாரம் ஐ திங்க் ஒரு சில பேர் அந்த ஒரு எக்ஸசைஸாவே கூட ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் நீங்க இன்னும் லைஃப்ல அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் அதை பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு ரீசனா தடையா இருக்கீங்க. பிகாஸ் யூ ஹாவ் ஸ்பிரிட்டோட சப்போர்ட் இருக்கு, அவங்களோட கைடன்சஸ் கிடைக்குது. அது எல்லாம் இருந்துமே அது உங்களுக்கு வந்து ரீச் ஆகலை அப்படின்னா பிகாஸ் ப்ராப்ளம் உங்கள் சைடில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பாருங்க. ரைட்?
பைல் நம்பர் 3, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட், ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு யூனிவர்ஸ் டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எவ்ரி திங் இஸ் காமன் அண்ட் எல்லாருக்கும் பொதுவான இருக்கக்கூடிய ஒரு ரீடிங்ஸ் தான். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. தேங்க்யூ.